الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜனாயிஸ் என்ற பிரதான அத்தியாயத்தில் மையத்துகளை நல்லடக்கம் செய்தல் என்ற துணை பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை நாங்கள் தொடர்ந்து பெற்று வருகின்றோம். அந்த வகையில் இன்று மற்றும் ஒரு ஹதீஸை ஆரம்பமாக விளங்குவோம். வன் அபில் ஹய்யாஜ் அல் அஸதி قال قال لي علي ألا أبعثك على ما بعثني عليه رسول الله صلى الله عليه وسلم ألا تدع تمثالا إلا طمسته ولا قبرا مشرفا إلا سويته. رواه مسلم. அபுல் ஹய்யாத் அல் அஸதி என்ற தாபிஇ அறிவிக்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை நோக்கி பின்வருமாறு கூறினார்கள்: அல்லாஹு தாலாவுடைய தூதர் என்னை எந்த ஒன்றுக்காக அனுப்பி வைத்தார்களோ அந்த ஒன்றுக்காக நான் உம்மை அனுப்பி வைக்கலாமா என்று கேட்டுவிட்டு அல்லாஹுடைய தூதர் அனுப்பி வைத்த அந்த வேலை, அந்த விடயத்தை சொல்கிறார்கள். அல்லா தத திம்சாலன் இல்லா தமஸ்தா, நீ எங்கு ஒரு சிலையை கண்டாலும் அதனை தகர்த்து அழிக்காமல் விட்டு விடாதே. நீ எங்கு ஒரு உயர்த்தப்பட்ட கபரை கண்டாலும் அதை சமப்படுத்தாது விட்டு விடாதே. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. சகோதரர்களே, நாங்கள் பெருநாளைக்கு முன்னர் நடைபெற்ற ஹதீஸ் விளக்க வகுப்பிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை சுலைமான் அத்தம்மார் என்ற தபஉத்தாபி கண்ட விடயமாக படித்திருக்கிறோம். அந்த ஹதீஸோடு சேர்த்து நான் இந்த ஹதீஸை விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்கின்றேன். அதிலே அவர் சொன்னார், அல்லாஹுவின் தூதரின் கபுர் ஒட்டகத்தின் திமிலை போல உயர்ந்திருந்ததை நான் பார்த்தேன் என்று அவர் சொன்னார். இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு தாபிஇ அவரை அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வேலைக்கு அனுப்புறாங்க. அந்த வேலை என்னண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அனுப்பிய வேலை. அது என்ன வேலை? நீங்க எங்க ஒரு சிலையை கண்டாலும் அதை தகர்த்து அழிக்காமல் விட்டு விடாதீர்கள். அதாவது உயர்த்தப்பட்ட ஒரு கபரை கண்டால் அதை அடித்து சமப்படுத்தாமல் விட்டு விடாதீர்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் வந்திருக்குது. ஆனா இந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட காலப்பிரிவு என்ன என்றது நாங்கள் விளங்குவோம். இன்னைக்குள்ள பிரச்சனை என்னன்னா, ஹதீஸ்ல மொழிபெயர்ப்பை வச்சுக்கிண்டு ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒரு கருத்தை எடுத்துக்கொள்றது, ஒரு சிந்தனை எடுத்துக்கொள்றது, அதுல முடிவான கருத்தை சமூகத்துல பரப்புறது ஒரு பிழையான ஒரு விஷயம். அது இப்ப எனக்கு ஒரு ஹதீஸை நான் பார்க்கிறேன், அதுல மொழிபெயர்ப்பை பார்க்கிறேன், அந்த மொழிபெயர்ப்பை நான் இஸ்லாத்தின் கருத்தாக சமூகத்துல விளம்பரப்படுத்துறது பிழை. இங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன காலப்பிரிவு அலி ரலியல்லாஹு காலப்பிரிப்பை யோசிக்கும்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கால பிரிவு நபித்துவ காலம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு நபியா வந்து நபித்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். அது எல்லாருக்கும் தெரியும். மதீனாவிலே ரசூலுல்லாஹ் தான் ஆட்சியாளர். அப்ப அந்த ஆட்சி பொறுப்பு இருக்கிற நேரம் அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. அது என்ன அதிகாரம்? அரசாங்கத்துக்குரிய அதிகாரம், அரசுக்குரிய அதிகாரம். அந்த அரசாங்கத்துக்கு கீழே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறாங்க. மீண்டும் இணை வைப்பு அரபு தீபகற்பத்திலே உருவாகக்கூடாது. எனவே அந்த இணை வைப்புக்குரிய அடையாளங்கள், சாயல்கள் எதுவுமே இருக்கக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு ரசூலுல்லாஹ் வந்தார். அது உலகத்திலே எந்த அரசாங்கம் இருந்தாலும் தங்களோட அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற கொள்கை விஷயத்தில் அந்த அரசாங்கம் கடுமையாக தான் இருக்குது. இந்த நாட்டில் ஜனநாயக ஆட்சி முறைமை இருக்குது. இந்த நாட்டில் ஒரு சர்வாதிகார ஆட்சி வாரதை அல்லது ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி வாரதை நாட்டு அரசாங்கம் விரும்பாது. இப்படித்தான் மற்ற நாடுகள்ல. அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தின் அடிப்படையிலே கஷ்டப்பட்டு மார்க்கத்தை மதீனாவில் ஸ்தாபித்து அதை ஒரு ஆட்சி பீடத்துக்கு கொண்டு வந்த பிறகு போட்ட ஓர்டர் தான் இது. ஆகவே நாங்க இதுல முதலாவது வந்து இது சிலைகளை உடைக்குமாறு. எங்க நாட்டில் செய்யலுமா? செஞ்சதால்தான் 3 வருஷம் பட்ட பாடு தெரியும். உடைக்கையில மூக்க சொரன்னது எல்லாருக்கும் தெரியும். மாவநிலையில் அது யார் செஞ்சாங்க எவர் செஞ்சாங்கன்னு இல்லை, செய்ய போய் இவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சு இப்பதான் கொஞ்சம் அடைமலை தணிந்து அந்த துவானம்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கு. காலப்பிரிவு, எந்த காலப்பிரிவுல அந்த ஹதீஸ சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு அதிகாரம் இருந்த நேரத்தில் சொன்னது. இதுக்கு முந்தைய ஒரு நபி உடைச்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைக்கும் தெரியும் இப்ராஹிம் நபியோட கதை. எல்லா சிலைகளையும் உடைச்சிட்டு பெரிய சிலையில கோடரிய கொழுவி வச்சாங்க. அது குர்ஆன்லயே வருது. அது எப்ப? அல்லாஹு தஆலாவுடைய வஹி கட்டளை வந்ததற்காக செஞ்சாங்க. இல்லாட்டி அதை கூட செஞ்சிக்க மாட்டாங்க அந்த நபி. அல்லாஹுடைய வஹி வந்ததுக்காக செஞ்சது, இல்லாட்டி கை வச்சிக்க மாட்டாங்க. என்ற நபி தன் இஷ்டப்பிரகாரம் எதையும் பேச மாட்டார், செய்ய மாட்டார். குர்ஆன்ல தெளிவா வருவது. அது அந்த காலம். அல்லாஹ்வுடைய தூதர் சிலைகளை உடைக்குமாறு சொன்னது வித்தியாசமான ஒரு காலம். அது எது? அதான் அவங்களுக்கு ஒரு அதிகாரம் வந்ததுக்கு பின்னால் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தான் முதலாவது ரசூலுல்லாஹ் உடைச்சாங்க 360 சிலைகளை. மக்கா வெற்றிக்கு பின்னர் வகுல் ஜா அல் ஹக் வஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. நபியே சொல்லுங்கள், சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே போகும் என்ற சூரா பனி இஸ்ராயீலில் வருகின்ற வசனத்தை ஓதி ஓதி சிலையை உடைச்சாங்க. அப்ப ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அந்த கஅபாக்குல தான் தொழுதாங்க. எனவே அது ஒரு காலப்பிரிவு. அலி ரலியல்லாஹு அன்ஹுங்களை அனுப்புறாங்க, அவங்களுக்கு ஒரு அதிகாரம் வந்தப்படும். ஆனா ஆப்கானிஸ்தான்ல பாமியான் சிலை உடைக்கப்பட்டது. தாலிபான்கள் உடைச்ச நேரம் அப்ப சர்வதேசத்தில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் சொன்னாங்க, அந்த வேலையை நீங்க செய்யாதீங்க இப்போதைக்கு. அது சர்வதேச மட்டத்தில் இருக்கிற முஸ்லீம் சமூகத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுது. அவங்க கேட்க இல்லை. தாலிபான்கள் ஆட்சிக்கு வாரதுக்கு முந்தி, குறிப்பாக அல்லாமா கர்தாவி ரஹிமஹுல்லா வந்து சொன்னார், கேட்க இல்லை. அவர் போய் பேட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு, தாலிபான்கள் இறந்த காலத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஃபியூச்சர் இந்த நிகழ்காலத்தில் இல்லை இறந்த காலத்தில் இருக்கிறாங்க. அவர் போயிட்டார்.
அதோட விளைவு ஸ்ரீலங்கால அந்த உடைச்சதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்புல முஸ்லிம்கள் ஊர்வலம் போக வேண்டி வந்தது. அதோட விளைவு முஸ்லிம்களோட உள்ளத்தில் கச்சிலை விணக்கம் என்கிறது படுமோசமானது என்பது இன்றைக்கும் எல்லாரும் உள்ளத்திலும் இருக்குது. ஆனா எப்படி விளைவு ஏற்படுத்திச்சது? ஊர்வலம் போக வச்சது அந்த உடைப்பு. எனவே இந்த 3 காலப்பிரிவுல சிலை உடைக்கப்பட்ட விஷயத்தை விலகி கொள்ளணும். இன்னைக்கு எங்களுக்கு அப்படி ஒரு தேவை இல்லை. சரி, இது ரசூல்லா ஆட்சி காலத்தில் அவங்க சொன்ன விஷயம். எனவே இந்த காலப்பிரிவு பற்றிய விளக்கம் இல்லாம இந்த ஹதீஸ விளங்கினா தீவிரவாதம் உருவெடுக்கும். இப்ராஹிம் நபிக்கு வஹி வந்து உடைச்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வஹி வந்து உடைச்சாங்க. அதுக்கு பிறகு வஹி வார இல்லையே, உடைக்கிறதா இல்லையா என்று வஹி வந்து சொல்லாது. அந்த காலப்பிரிவில் வாழ்ற அறிஞர் பெருமக்கள் உலகத்தினுடைய நிலைமை, முஸ்லிம்களுடைய நிலைமை எல்லாம் பார்த்து தான் முடிவு கொடுக்கும். இப்ப ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க, அவங்க சில சட்டங்களை வகுத்து ஆட்சி செய்யறாங்க. அது பிரச்சனை இல்லை, அவங்க தான் ஆட்சியாளர்கள். நாங்க நினைக்கிறாப்புல இல்லை. இப்போ தாலிபான் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து, அதாவது ஆப்கானிஸ்தான் மக்களை பொருளாதார ரீதியாக எங்கே கொண்டு போய் தாங்கலாம். ஏன்னா எங்களுக்கு நியூஸ் வார இல்லை, பயங்கரவாதி தான் சொல்றான். சரி, நிறைய விவசாய உற்பத்தி பொருட்கள்லாம் செஞ்சு அப்படி போகுது, எங்களுக்கு வார இல்லை. இப்ப அவங்க முடிவெடுத்தா அது ஒன்றும் செய்யல, அது அவங்களோட கவர்மெண்ட் நீக்கி. ஆகவே இதை விளங்குற நேரம் சரியா விளங்கணும், இல்லாட்டி குழப்பம். 2வது, ஒரு உயர்த்தப்பட்ட கபரை கொண்டா சமப்படுத்துங்கன்னு சொன்னது. உண்மையிலே அது எந்த கபருன்னு சொன்னா கட்டப்பட்ட கபர். சிலைக்கு சமனாக. சிலை எப்படிக்கும்? சிலைய எப்படி செஞ்சு வச்சுப்பாங்க? அது கரையான் புத்து மாதிரி ஆயிங்க இல்லையே, அது அழகா கல்லால கட்டி வடிவமைச்சு உருவமா வச்சுப்போம். அதே மாதிரி கபரும் கட்டப்பட்டு உயர்ந்திருந்தா உடைச்சு சமப்படுத்துங்கன்னு சொன்ன ஹதீஸத்தான் இப்போ உள்ள ஆளுக்கு எப்படி வழங்குறாங்க? இந்த மண்ணு கூட்டி வச்சுக்கிற கபரை தட்டி விடுறது. இங்க யாரும் கபரு கட்டுறே இல்லை. சரி, கட்டப்பட்ட கபறுகள் தான் இங்குது. ஸ்ரீலங்காவில் இருக்கிறது நினைக்கிறேன் ஒரு நூற்றாண்டு, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கபரு தான் இது. இப்ப யாரும் கபரு கட்டுறே இல்லை. கட்டுறதா இருந்தா இஸ்லாமிய சிந்தனை குழப்பம் உள்ளாக கட்டுவாங்க. கட்டையே இல்லாது, கட்டுறதுக்கு அனுமதி இல்லை. மண் கூட்டி வைக்கிறது தான் அனுமதி. எனவே இந்த கட்டப்பட்ட கபரை அடிச்சு சமப்படுத்துகின்ற ஹதீஸ நம்ம ஊர்ல இருக்கிற கபரை சமப்படுத்துங்கன்னு விளங்கிட்டாங்க. அதான் தான் இப்போ பிரச்சனை. எங்களோட ஊர்ல பக்காபுலையும் பிரச்சனை அதுதான். அங்கன முஃப்திமார் உருவாகிறது போன கிழமைக்கு முந்தின கிழமையில சொன்னேன். திடீர்னு உலமாக்கள் வருவாங்க, சின்ன உலமாக்கள். அவங்க அடிச்சு விட்டு இந்த புத்தகத்தோட தரை தோற்றம் விளங்குமா? சரி, மண்ணை கூட்டி வைக்கிறது அடையாளம். இதுல ஒரு கபர் இருக்குது, அடுத்த மையத்துக்கு கபர் தோன்ற நேரம் விலையும் கொள்றது. அது இயல்பாக்கு இல்லை, போ, நாங்க சமப்படுத்த தேவையில்லை. கொஞ்ச காலத்துல அப்படி கீழே அப்படி போ. இது முன்னோர்கள் செஞ்சது, கூட்டி வச்சது. அடுத்தது ஹதீஸ்கள்ல ஆதாரம் தெளிவாய்க்குது. ஒரு சான் உயர்த்தி வைக்கலாம், கபரை ஒரு சான் உயர்த்தி கூட்டி மண் கூட்டலாங்கன்னு ஆதாரம் தெளிவாய்க்குது. அப்ப என்னன்னு சொன்னா, அந்த மிச்சப்படுத்தத்தனம் மொழிபெயர்ப்பை வாசிக்கிட்டு இதை மொழிபெயர்ப்பு அப்படித்தானே இருக்குது. நான் மொழிபெயர்த்து காட்டினேன் நானே. உயர்த்தப்பட்ட கபுரு எப்படி உயர்த்தப்பட்ட கபுரு? கட்டப்பட்டு உயர்த்தப்பட்ட கபுரை தான் இந்த ஆள்க மண்கூட்டி வச்சுக்கிற கபுரு விளங்கி சமப்படுத்தி மார்க்கம் இல்லை, சேரை முழுக்க பித்அத், சுன்னா இல்லை. சரி, சுண்ணாண்டு செய்யறாங்க, சுண்ணா இல்லை, பச்சை பித்அத் தான் அது சமப்படுத்துறது. ஏன்னா ரசூலோட கபரே ஒட்டகத்துல திமிழை போல மேல் உயர்ந்து இருந்தது. அதை கண்டு தபி அறிவிக்கிறார். அப்படின்னா சஹாபாக்கள் அப்படி விட்டிப்பாங்களா? ரசூலோட கபர் அப்படி மேல வாரத்துக்கு ஒட்டிக்க மாட்டாங்க.
சமப்படுத்தி விட்டிப்பாங்க. எனவே இது சரியாக நாங்க விளங்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. ஹதீஸ நாங்க நினைக்கிறாப்புல இல்லை, 8 வரையறை இருக்குது. அது கீழே தான் ஹதீஸை விளங்க சொல்றாங்க. இந்த நூற்றாண்டுல அதை விளங்கப்படுத்துறதுக்கு டைம் இல்லை, அது பெரிய வகுப்பாத்தான் செய்யணும். 8 வரையறையில ஒரு வரையறை ஹதீஸ் சொல்லப்பட்ட காரணம் என்ன, ஹதீஸ் சொல்லப்பட்ட சூழ்நிலை என்ன, ஹதீஸ் சொல்லப்பட்ட குறிக்கோள் என்ன என்ற வரையறையின் கீழ் விளங்குதல் 8ல உண்டு. 8ல உண்டு. என்ன என்ன காரணத்துக்காக ரசூல்லா இந்த ஹதீஸை சொன்னாங்க? சும்மா கொஞ்சம் விளங்கப்படுத்துற, நிறைய இல்லை. தயமும் பற்றிய ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். நாங்க தயமும் செய்யற நேரம் முகத்தையும் மணிக்கட்டையும் தடவுவோம். ஷாஃபி மதுஹப்படி முழங்கை வரைக்கும் தடவுவாங்க. இந்த ஹதீஸ் வந்ததுக்கான காரணம் என்ன? காரணம் ஒன்று இது எல்லாருக்கும் தெரியாது காரணம். சரி, என்ன காரணம்? ஒரு சஹாபி, அவருக்கு குளிப்பு கடமையாயிருக்கு. அவருக்கு குளிக்க இயலாது, மண்ணுல புரண்டாரு. குளிக்கிறார் தானே, தலையில இருந்து தண்ணி ஊற்றணும், அந்த மாதிரி ஒரு மண்ணுல புரண்டார். இப்படி செஞ்சதை கேள்விப்பட்ட ரசூலா சொன்னாங்க, அப்படி செய்ய தேவையில்லை, மணிக்கட்டையும் முகத்தையும் தடவுனா போதும். இது ஹதீஸ் வந்ததற்கான காரணம். சரி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் காரணம் இல்லை. மதீனாவுக்கு வாராங்க ரசூல்லா, ஹிஜ்ரத், பேரிச்சம் தோட்டத்துல பாக்குறாங்க சஹாபாக்கள் அன்சாரின்களை மரத்துக்கு மேல குந்திக்கிட்டு. அப்ப கேட்டாங்க, இது என்ன அப்படி சஹாபாக்கு மேல வைக்கிறாங்க? அது யார சொல்லலாம், இந்த பேரிச்சம் மரத்திலிருந்து நல்ல அறுவடை வரணும் என்கிறதுக்காக மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுறாங்க. மகரந்த மணிகளை சேர்க்கை செஞ்சா உற்பத்தி நல்லா வரும். இப்போ ரசூல்லா சொன்னாங்க, நீ அப்படி செய்யாம இருந்தா நல்லமே என்று சொன்னாங்க. சொன்னதை கேட்ட சஹாபாக்கள் அடுத்த வருஷம் அதை விட்டுட்டாங்க. இந்த மகரந்த சேர்க்கை செய்யற விஷயம் ரசூல்லாக்கு விருப்பம் இல்ல, நாம செய்யப்பட விட்டுட்டாங்க. விட்டா அந்த முறை அறுவடை மிச்சம் குறைஞ்சி போயிட்டு, வந்த ஈச்சம்பழமும் காஞ்சி சுருண்டு போய். அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த நீங்க சொன்னீங்க, நாங்க இப்படி செஞ்சோம், இப்படி வந்துட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொன்னது மார்க்கத்தின் அடிப்படை என்ற தரத்தில் வச்சில்ல, அனுபவத்தில் ஒரு கருத்தா சொன்னேன். சும்மா சொல்றது, சும்மா ஒரு கருத்தா சொன்னேன். நீங்க அதை மார்க்கம் எடுத்தீங்க சொல்லி போட்டு கடைசியில் ஒரு வசனத்தை சொன்னாங்க, அன்தும் அஅலமு பி அம்ரி துனியாக்கும், நீங்கள் உலக விவகாரங்களில் மிகவும் அறிந்தவர்கள் என்று சொன்னாங்க. சரியா? நீங்கள் உலக விஷயத்துல மிச்சம் கட்டிக்காராளுக்குன்னு சொன்னாங்க. இதை வச்சுக்கிட்டு சிலர் பிழைய விளங்குனாங்க ஹதீஸ. ரசூலுல்லாஹ்க்கு உலக விவகாரம் தெரியாது. சரி, அவங்களுக்கு மார்க்கம் மட்டும்தான் தெரியும், ஆன்மீகம் மட்டும்தான் தெரியும். அதுல கருத்து. இந்த ஹதீஸ் வந்ததுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. இதுதான் காரணம். ஏண்டா ரசூலுல்லாஹ் வியாபார சமூகத்தை சார்ந்தவர், அன்சாரின்கள் விவசாயிகள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், விவசாயத்தை பத்தி உங்களுக்கு தான்ப்பா தெரியும், எனக்கு தெரியுமா? தெரியாது. நான் உங்களுக்கு ஹதீஸ் விளக்கம் சொல்றேன். சரி, எனக்கு உப்பு உற்பத்தியை பத்தி நல்லா தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த துறையில எனக்கு அறிவில்லை. அதுல உங்கள இருக்கிறார்கள் நல்லா அறிவிக்கும். அந்த மாதிரி சொன்னதான் அந்த ஹதீஸ். இப்ப நான் சொல்ல வரேன் என்னண்டா, ஒரு ஹதீஸ் வந்தா அதுக்கு என்ன காரணம் அப்படிலாம் படிக்க சொல்றாங்க. என்ன சூழ்நிலையை வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த குறிக்கோளுக்காக சொன்னாங்க. இந்த வகையில் இந்த ஹதீஸ் எங்களுக்கு நல்லடக்கம் செய்தல் என்ற தலைப்புல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கபருட அமைப்பை பத்தி வருவதுண்டா ரசூலுல்லாஹ் இந்த நோக்கத்துல நான் சொன்னாங்களே தவிர, ஏண்டா அந்த காலம் ஜாகிலியத்திலிருந்து மக்கள் விடுபட்டு கொஞ்சம் காலம்தான்,
இணை வைப்பெல்லாம் விட்டுட்டு வந்த காலம், திரும்பவும் அது வந்துடக்கூடாது என்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாட்டை செஞ்சாங்க அந்த காலத்தில். சரி, இறுதியாக நாங்கள் ஒரு ஹதீஸை பார்த்து இன்றைய வகுப்பு நிறைவு செய்வோம். வான் ஜாபிரின் ரலியல்லாஹு அன்ஹு قال நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஜஸ்ஸல் கப்ரு வ அன் யுப்னா அலைஹி வ அன் யுக்அத அலைஹி ரவாஹு முஸ்லிம். கபர் கட்டப்பட்டு அது பூசப்படலாகாது, பூசப்படுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். மேலும் அதன் மீது அமருவதையும் தடுத்தார்கள். இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிம்ல வருவது, தெளிவா வர ஹதீஸ். என்ன வருவது? கபர் கட்டப்பட்டு அதை பூச்சி பூசுறது, பெயிண்ட் அடிக்கிறது, அதை ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். மேலும் அதன் மீது அமருவதையும் தடை செய்தார். அப்ப கபறுகள்லாம் கட்டப்படுற ஒரு கலாச்சாரம் இருந்தது, இலங்கையிலையும் இருக்குது. உங்களுக்கு தெரியும், தென் இலங்கையில பார்க்கலாம், அப்படி கட்டப்பட்டு இருக்குது. இங்க இது மார்க்கம் இல்லை, ஏதோ கட்டிட்டாங்க. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் தடை செஞ்சது, ரைட். அதை பெயிண்ட் அடிக்கிறது, பூச்சி பூசுறது, அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. சிந்தனை குழப்பத்தால சிலர் அதை செஞ்சிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் விளங்கி கொள்ளணும். இந்த நாட்டில் ஜியாரங்கள் எத்தனையோ நூற்றாண்டு காலத்துக்கு முன்னால் ஜியாரம். அந்த ஜியாரம் இலங்கை முஸ்லிம்களின் பூர்வீகத்துக்கான அடையாளம். அது இருக்கிறதா நாங்கள் இந்த நாட்டு பிரஜைகள்ங்கிறதுக்கு அடையாளம். அப்படி ஜியாரத்தில் எந்த கொண்டாட்டமும் இல்லை, அதை மக்கள் போய் அதில் துவா செய்யறதும் இல்லை. அது காட்டுக்கு இல்லை, காட்டு பத்தைக்குள்ள இருக்குது. அதை உடைச்சா இப்போ உள்ள நிலைமையில எங்கட பூர்வீகத்துக்கான அடையாளம் இல்லாமல் போய்த்தரும். நல்லா விளங்கி கொள்ளணும். கல்வெட்டுக்கள், அரபு எழுத்தணி பதாகைகள், பழைய பள்ளியை உடைச்சி புது பள்ளி கட்டுற நேரம் பழைய பள்ளியில் இருக்கும், பள்ளி கட்டின டேட் அப்போ உள்ள மக்கள் அரபால் எழுதிப்பாங்க, ஹிஜ்ரி ரிப்போர்ட். இதெல்லாம் பாதுகாக்கப்படும். இல்லை நீங்க அடையாளம் தெரியாத வந்தேரிகள் சொல்லி காலப்போக்கில் எங்களுக்கு ஏதாவது செய்வாங்க. இப்போ கிழக்கு மாகாணத்தில், வட மாகாணத்தில் இந்த தொல்பொருள் ஆய்வு, வனஜீவராசிகள் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் பெரிய பிரச்சனைலாம் போகுதே, மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க, அளக்க வந்தவங்களை துரத்துறாங்க, இப்படிலாம் நடக்குது. அந்த மாதிரி எங்களுக்கு நடக்கலாம். இது எங்கே ஒரு ஜியாரம் அது ஹயாத்தாக்கப்படாமைக்குதோ அதை நோண்டி உடைச்சி பிரச்சனை உண்டாக அப்படி வைக்கிறது தான் சரி. இதை நான் சும்மா ஒரு விளக்கத்துக்காக சொன்னேன். மற்றபடி எங்கெல்லாம் அது ஹயாத்தாக்கப்படுதோ அது இஸ்லாத்தில் இல்லை, தெளிவாக இல்லை, பிழை, அது ஷிருக்கு. சரி, அந்த இடத்துக்கு நாங்கள் சும்மா ஒரு டூர்ஸ் போனால் போய் பார்த்துட்டு வர மாதிரி போகலாமே தவிர அங்கே போய் சாஸ்தானங்க செய்கிறதுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. எனவே அது மட்டும் இல்லை, இதில் கடைசி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கபரின் மீது அமராதீர்கள். சரி, அது ஏண்டா எல்லாருக்கும் பெருசாக விளங்கப்படுத்த தேவையில்லை. ஒரு முஸ்லீம் சகோதர சகோதரியில கபருக்கு மேலே யாரும் போய் இருப்பாங்களா? இருக்க வேணாம். இந்த விளக்கத்தில் வரும். சில நேரம் அந்த மாதிரி பகுதிகளில் போயிட்டு சிலர் ஒழுங்கீனமாக நடக்கிறமிக்குது, போய்த்து அங்கே போய்த்து ஒன்று கீக்கிறது, இந்த மாதிரி செயல்பாடுகள் எதுவுமே கூடாது. நாங்கள் கபரில் போய் நின்றா கூட சொல்லுவோம், கபருக்கு இதை பார்த்து நெல்லுங்கன்னு சொல்கிறத பார்க்குறோம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதில் பெரிய ஹிக்மத் இல்லை, கீழே மையத்திருக்குது. எனவே அதன் மீது அமராதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சுக்கிறாங்க. சரி, ஜஸாக்குமுல்லாஹ் கைர். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.